வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோடைய அஃபிஷியல் டீசர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா இந்த டைமில் விடாமுயற்சி அப்டேட் வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் குறிப்பாக விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சுத்தமாக யாருமே எதிர்பார்க்க கிடையாது. அதுக்கான காரணம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா ஏகே நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி அந்த படம் தான் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னா விடாமுயற்சி தள்ளி போகும். ஆப்வியஸாக இப்போதைக்கு விடாமுயற்சி அப்டேட்ஸ் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நேத்தி வந்து விடாமுயற்சி டீசரே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்கும்போது இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது டீசரோட எண்டில் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ விடாமுயற்சி தான் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத மூவி டீம் அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது குட் பேட் அக்லி வரப்போகிறது கிடையாது. குட் பேட் அக்லி அடுத்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த வருஷம் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. எதனால இந்த மாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி டீமுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த படம் விடாமுயற்சி, அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் குட் பேட் அக்லி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி வந்து அதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. மேபி ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமா சரி ஃபஸ்ட்டு விடாமுயற்சியே வரட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ எப்படியோ அடுத்த வருஷம் தல பொங்கல் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த விடாமுயற்சி டீசர் கட் இந்நேரம் எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஹாலிவுட்ல லேட் 90ஸ்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் விடாமுயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை வந்து முன்னாடியே நம்ம அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, பிரேக் டவுன் படத்தை அஃபிஷியலாகவே ரீமேக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த விடாமுயற்சி டீசர் கட் பார்த்ததுக்கப்புறமா தெளிவாக தெரிஞ்சிருச்சு பிரேக் டவுன் படம் தான் விடாமுயற்சியாக உருவாயிருக்கு அப்படின்னு. இந்த படத்தோடைய ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். படத்தில் ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, த்ரிஷாவை திரும்ப ஏகே கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையாகவுமே இருக்க போகுது. ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படம் வந்து ரொம்ப சின்ன படம் தான், 2 மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த படத்தோடைய டியூரேஷன் இருக்கும். பட் அதே மாதிரி இங்கே விடாமுயற்சி படம் வந்து இருக்காது. கண்டிப்பாக சில எக்ஸ்ட்ரா போர்ஷன் அப்படிங்கிறத படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது டீசர் பார்க்கும்போதே தெரியுது. கட்ஸா பார்க்கும்போது டீசர் கட்டை பொறுத்த வரைக்கும் படத்துக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பெக்டேஷனை மூவி டீம் இந்த டீசர் கட் மூலிமா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரேக் டவுன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக நான் இங்கேயே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த படத்துக்கு ப்ராப்பரான கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து மாசான ஒரு படமே கிடையாது. ஏகே வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ தான். பட் இந்த படத்தில் அவருக்கு பயங்கரமான மாசான ஒரு சீக்வன்ஸோ மாசான பேக்ரவுண்ட் ஸ்கோரு மாசான இன்ட்ரோ அப்படின்லாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. பயங்கரமான டான்ஸ் நம்பரு சாங்ஸு அப்படியும் இந்த படத்தில் வந்து இருக்காது. ரொம்பவே சட்டிலான ஒரு படமாக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா பிரேக் டவுன் படமே அப்படி தான் இருக்கும். அந்த படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் வந்து ஒரு நார்மல் காமன் மேன் கேரக்டராக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சாதாரண ஒரு ஆள், அவருடைய ஒய்ஃப் காணாமல் போய்ட்றாங்க, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார், அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அதே மாதிரி தான் மகிழ் திருமேனி இந்த விடாமுயற்சி படத்தையும் எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏகே இந்த படத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ்க்காக அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவுமே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாலாம் இருக்காது. பட் கண்டிப்பாக மகிழ் திருமேனி அவருடைய ஸ்டைலில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு த்ரில்லர் படம் பொங்கலுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேல தான் இருக்குது. ஏன்னா ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி, ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே பயங்கர என்கேஜிங்காக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாக அமையும். இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய கதைக்களமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பாஸ்ட் போர்ஷன், அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான சீன்ஸையும் இந்த டீசர் கட்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா உட்காந்துருக்காங்க. த்ரிஷாக்கு ஆப்போசிட்டில் ஏகே உட்காந்துருக்காரு. பிளாக் ஹேரில் இருக்காரு, ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அவரை ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை அப்படின்னாலும் ஏற்கனவே ஒரு போஸ்டர்லேயே வந்து அவருடைய லுக்கை வந்து நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படிங்கிறது ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ணிட்டாங்க, எப்படி இவங்களுக்குள்ள லவ் கிரியேட் ஆச்சு, இதை காட்டுற ஒரு போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே வராது. த்ரிஷா தொலைஞ்சு போனதுக்கப்புறமா மேபி அவங்க தேடுற அந்த ப்ராசஸில் ஏகே இருக்கும்போது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவர் நினச்சி பார்க்குற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த டீசர் கட்டில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து ஒட்டப்பட்டு
காட்டப்பட்டிருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங், அவங்க இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹைவேல போகிறவங்களுக்கு ஏதோ நடக்குது, அவங்க காணாமல் போகிறாங்க, அவங்கள யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கதையே. ஸோ காட்டப்படுற இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பையனுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கீழே வந்து ஹென்ரி போவர்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்கும். இந்த நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் படமான இட்டு படத்தில் இந்த ஹென்ரி போவர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வந்து இருக்கும். ஸோ அந்த கேரக்டர், அந்த பையனுடைய ஃபோட்டோவை எதுக்காக மகிழ் திருமேனி இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஒன்று தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை தெரியாமல் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு ஷாட்டில் என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ரியல் மிஸ்ஸிங் பர்சன்ஸோடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து உள்ளே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்களா, இல்லை பர்பஸாகவே வந்து சரி எப்படியும் ஃபோட்டோஸ் மட்டும்தானே ப்ளேஸ் பண்ணுறோம், ஒரு சின்ன ஈஸ்டர் எக்காக இருக்கட்டும், ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியே ஹென்ரி போவர் அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய ஃபோட்டோவை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா டைரக்டர் மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த டீசர் கட்டில் ஏகேவுடைய இன்ட்ரோவாக காட்டப்படுற அந்த ஒரு ஷாட், கார் டிக்கி ஓப்பன் ஆகும்போது ஏகேவை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மேபி சொல்ல முடியாது, இதுவே கூட படத்துலையும் ஏகேவுடைய இன்ட்ரோ ஷாட்டாக இருக்கலாம். ஒரு மேரேஜ் ஒன்று நடக்கிற மாதிரி இந்த டீசர் கட்டில் ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. மேபி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக இந்த படம் வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ டீசர் கட் பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது. ஸோ விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஐ நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ரேம்ஸும் வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த முயற்சி, விக்ட்ரி அப்படின்னு கத்துறதுலாம் வந்து தேவையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டைட்டில் வந்து எப்படியாவது பிஜிஎம்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது சுத்தமாக சிங்கே ஆகாத மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு கேட்கும்போது என்னது இது கடவுளே அஜித்தேன்னு சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கும் அது தோணுச்சாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எங்கே போனாலும் ஃபேன்ஸ் வந்து கடவுளே அஜித்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அதை பார்த்து தான் அனிருத் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஏன்னா கடவுளேன்னு சொன்ன உடனே அஜித்தேன்னு எப்படி கத்துவாங்களோ அதே சவுண்ட் அதே டோனில் தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி, விக்ட்ரின்னு கத்துற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன். ஸோ அவருடைய பார்ட்னராக ரெஜினா வராங்க. இந்த கதைக்கு, இந்த கதையோடைய அந்த வில்லன் கேரக்டருக்கு ஆக்ஷன் கிங் வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு சாய்ஸ் தான். பிரேக் டவுன் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். ஸோ மங்காத்தா படத்துக்கு அப்புறமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த விடாமுயற்சி படத்தில் ஏகே வெர்சஸ் அர்ஜுன் இவங்களுடைய ஃபேஸ் ஆஃபை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஃபேஸ் ஆஃபும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு பயங்கரமாலாம் வந்து இருக்குமான்னு தெரியாது. அதுவுமே வந்து சட்டிலாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த விடாமுயற்சி டீசர் கட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த டீசரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.